2 வருஷமா தமிழ் படமே இல்ல. எந்த ஒரு ஹிட்டுமே குடுக்கல. இருந்தாலும் உங்க அன்பும், ஆதரவும் எப்பவுமே மாறவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலை வணங்கி நன்றி சொன்னாங்க சமந்தா. ரீசெண்டா நடந்த ஒரு தமிழ் அவார்ட் ஃபங்க்ஷன்ல தான் இந்த விஷயம் நடந்தது. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவங்க ரொம்ப பேச முடியாம ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. அத பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா சமந்தாக்கு வந்து அதிகப்படியான லவ் கொடுத்துருக்காங்க. 0% ஹேட் தான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சிச்சு. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு ஹீரோயினுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருக்கே அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். லேடி சூப்பர் ஸ்டார், ஐயோ எக்ஸ் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள். இவங்களோட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. சமந்தாவையும் நயன்தாராவையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. அதாவது சமந்தா வந்து எவ்வளவு ஹம்பிளா இருக்காங்க, நயன்தாரா இப்ப ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கமெண்ட்ல இருந்துச்சு. இப்ப நம்ம பேச போற விஷயம் பாத்தீங்கன்னா சமந்தா சூப்பரா இல்லைன்னா நயன்தாரா சூப்பரா அப்படின்றத பத்திலாம் கிடையாதுங்க. சோசியல் மீடியா நம்மள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். சமந்தா அவர்களை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் அவார்ட் ஷோல பார்க்க முடிஞ்சிச்சு. இங்க அவங்க நடிச்ச ஹனி பனி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்க்காக இவங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாவே வந்து அதுக்கான அவார்ட்ஸ் அவங்க நிறைய வாங்கியிருக்காங்க. பிகாஸ் வந்து அது ஒரு ஆக்ஷன் மூவி அண்ட் அவங்களுக்கு இருந்த அந்த ஹெல்த் கண்டிஷன்ல இந்த மாதிரியான ஒரு மூவி பண்ணது வந்து நிஜமாவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் டீம் வந்து இவங்க ஹெல்த் கொஞ்சம் ரிகவர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ சமந்தாவே நிறைய தடவை சொன்னாங்களாம், நீங்க வந்து வேற யாரையாவது வச்சு பண்ணுங்க, ஏன்னா என்னோட உடம்பு வந்து எப்போ சரியாகும்னே தெரியல, அதனால நீங்க வேற யாரையாவது வச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய தடவை ரிக்வெஸ்ட் பண்ணாங்களாம். இருந்தாலும் வந்து ப்ரொடக்ஷன் டீம் இவங்களுக்காகவே வெயிட் பண்ணாங்களாம். பிகாஸ் இந்த கதையை வந்து சமந்தாக்காகவே யோசிச்சு வச்சு எழுதிட்டாங்களாம். அதனால அதுல வேற யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழு சமந்தாக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சமந்தா அவர்களும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இந்த சீரீஸை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ்க்காக அவங்களுக்கு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் கிடைச்சிட்டு வருது. ஹிந்திலையும் சரி தமிழ்லையும் சரி. இப்போ ரீசெண்டா வந்து தமிழ் அவார்ட் ஃபங்க்ஷன்ல சமந்தாவை பார்க்க முடிஞ்சிச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரியாக்ஷனை பார்த்து சமந்தா அப்படியே எமோஷனல் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பேச வார்த்தைகளே இல்லாம உங்க அன்புக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சு நின்னாங்க. ஏன்னா 2 வருஷமா நான் தமிழ் படம் இங்க ஒண்ணுமே பண்ணல, ஒரு ஹிட்டுமே இல்லை, இருந்தாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியா பேசி கண் கலங்கவும் செஞ்சாங்க. இதை பார்த்த பல ஆடியன்ஸ்க்கு அப்படியே கண் கலங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்பதான் கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்த போது இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லவ் இருந்தது, கொஞ்சம் கூட ஹேட்டே இல்லை. எல்லாருமே வந்து இவங்களை பத்தி பிரைஸ் பண்ணி தான் எழுதியிருந்தாங்க. முக்கியமா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நயன்தாராவோட இவங்களை கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. இவங்க எவ்வளவு பணிவா இருக்காங்க, நயன்தாராவும் இருக்காங்களே, எல்லா இடத்துலயும் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. மாசா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சமந்தா என்டர் ஆனதை பார்த்த உடனே இதே மாதிரி ஒரு ஹீரோயின் என்டர் ஆயிருக்காங்களே மாசா, இதே மாதிரி ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் பிஜிஎமோட அப்படின்ற ஞாபகம் வந்துச்சு. அது யாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது நயன்தாரா அவர்கள்னு ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி ஒரு மாஸ் என்ட்ரி அவங்க ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி திரும்பி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச பிறகு, அதாவது பிரேக் விட்டு திரும்பி படங்கள் நடிக்க ஆரம்பிச்ச பிறகு சில ஹிட்லாம் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கு. அந்த வீடியோ கீழே போய் நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்த்தா இதே மாதிரியான கமெண்ட்ஸ் தான். நயன்தாரா அவர்களை ஏகபோகமா பாராட்டி போட்டிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுல வந்து அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் எனக்கு டைட்டில் வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களெல்லாம் யார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னது போக அப்போதைய கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸா நயன்தாரா அவர்கள் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ்ல மாட்டிட்டு வராங்க. அதுவும் மூக்குத்தி அம்மன் 2 ப்ரமோஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்களை பத்தி ஏகபோகமா பேசிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். முதல்ல மீனாவை வந்து நயன்தாரா மதிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ டிடியோட சாரி விஷயம் வந்திருக்கு. டிடி வந்து அம்மன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததாகவும் நயன்தாரா அவர்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்க வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. குஷ்பு அவர்கள் ஆங்கர் டிடியை பார்த்து நீ தான் வந்து அம்மன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லவும் அந்த விஷயமும் வந்து நயன்தாராவை கொஞ்சம் கடுப்பேத்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனா இதுக்கெல்லாம் சோர்ஸ் எங்க, உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. சம்பந்தப்பட்டவங்க இதை பத்தி எங்கேயுமே பேசல. நிஜமாவே இப்படி ஒண்ணு நடந்துதா அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாது. இது எல்லாமே சோசியல் மீடியால வலம் வர விஷயங்கள். நெருப்பில்லாம புகையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்றது வந்து நிஜமாவே யாருக்குமே தெரியாது. இப்போ சமந்தாவை அதிகமா பாராட்டுற அதே மக்கள் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனப்போ இவங்களை கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. இவங்களோட பர்சனல் லைஃப்ல இதுதான் நடந்துச்சுன்ற மாதிரி சில சோசியல் மீடியா பக்கங்கள்ல சொன்னதை வச்சுட்டு இவங்களை ஜட்ஜ் பண்ணி பேசியிருக்கவும் செஞ்ச ஆடியன்ஸும் இவங்க தான்.
இப்போ பாராட்டுற ஆடியன்ஸும் இவங்க தான். இதே தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நயன்தாரா அவர்களுக்கும் நடந்துச்சு. நயன்தாரா ரொம்ப பெரிய பிரேக்குக்கு அப்புறமா திரும்பவும் பாத்தீங்கன்னா அவங்க படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு அவங்க படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிச்சப்போ இவங்களை பாராட்டின அதே மக்கள் தான் திரும்பவும் இவங்க வந்து ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு சோசியல் மீடியா பக்கத்துல நிறைய விஷயங்களை சொல்லவும் இவங்க மேல ஹேட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தரை ரசிக்கிறதும் ஒருத்தரை வெறுக்கிறதும் இந்த சோசியல் மீடியா என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்றோமா? நம்மளோட விருப்ப வெறுப்பையும் இந்த சோசியல் மீடியா தான் தீர்மானம் பண்ணுதா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதனால எல்லாரும் என்கிட்ட வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க. உனக்கு நயன்தாரா பத்தி என்ன தெரியும், நயன்தாராக்காக சப்போர்ட் பண்றியா அப்படிலாம் கேட்டுட்டு வந்துடாதீங்க. நான் யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணல, நான் யாரையுமே இங்க வெறுக்கல. விஷயம் என்னமோ ஒண்ணுதான், நம்மளோட விருப்ப வெறுப்பை இந்த சோசியல் மீடியா தான் டிசைட் பண்ணுதா அப்படிங்கிறத பத்தின கருத்து தான் இது. இருந்தாலும் சமந்தாவை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஜ்ல பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்க தமிழ்ல பேசினதும் நான் பல்லாவரம் பொண்ணுன்னு பெருமையா சொல்லிக்கிட்டதும் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸோட அன்பை பார்த்து திக்கு முக்காடி கண் கலங்கி ஸ்டேஜ்ல நின்னதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் கண் கலங்குச்சுன்னு தான் சொல்லணும். ஹெல்த்லயும் இருக்கட்டும் பர்சனல் லைஃப்லயும் இருக்கட்டும் ஏகப்பட்ட போராட்டங்கள் போராடி தான் இந்த இடத்துல வந்து அவங்க நின்றுருக்காங்க. கண்டிப்பா இது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம்தான். இவங்களோட ஜர்னி நிறைய பேருக்கு கண்டிப்பா இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். பாய்.